கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகாண் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்துன்னைக் கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆகா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 8. திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகாண் மிக்குள்ள பிள்ளைகளும். ஸோ இப்போ இந்த பாடல் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, ஒரு விடியலை பற்றி விடியலான ஒரு வார்த்தையை ஆண்டாள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது டோட்டலாகவே இது என்னன்னா, நமக்குள்ள அந்த ஒரு வாசனைகள் எதெல்லாம் நமக்குள்ள ஆழத்தில் பதிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் விடுவிக்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய தொடுதலானது நம்மை ஆட்கொள்ளப்படுது. அதை பேஸ் பண்ணி ஒரு வார்த்தைகளாக ஆண்டாள் ஒரு சாதாரண எளிய மக்களுக்கு போய் சேரும் வகையில் பாடலாக எழுதியிருக்கார். ஸோ இப்போது அந்த கீழ்வானம் வெள்ளென்று எருமை, இங்கே இது எருமை அப்படிங்கிறது வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு பகவான் சொல்கிறார். ஸோ அப்போ என்ன நடக்குது, கடவுள் நம்முடைய வாசனைகளிலிருந்து விடுவிக்கும் பொழுது விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த வைட்டல் ஃபோர்ஸஸ், அதாவது அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய கண் காது அப்புறம் மூக்கு தொடுதல் உணர்வு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை என்பதை இதை ஒட்டி தானே இருக்குது. இதன் மூலமாக கரைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தும் பொழுது நாம் அதிலிருந்து விடுபடுறோம். ஆக்சுவலாக இதுதான் நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. வெளியில் யாரும் நம்மளை எதுவும் செய்கிறதில்ல. நமக்குள்ளேயே நமக்குள்ளே இருக்கிற வாசனைகள் நம்மை தடை பண்ணி நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி உள்ளுரை தெய்வத்துக்கு தெரியுதுல்ல, ஏன்னா அவர் கான்ஷியஸாக இருக்காங்க நமக்குள்ள. ஏன்னா நாம் அது உபனிஷத் சொல்லக்கூடியது தட், யூ ஆர் தட், அவ்வளோதான், வேற ஒன்றுமே நம்ம பேச வேண்டாம். யூ ஆர் தட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டி கேபிட்டல் THAT அப்படின்னா நீ அந்த பெரிய ஒரு நெருப்பாக இருக்க தெய்வத்தோடைய ஒரு பொறி. ஸோ அந்த மாதிரி நீ இந்த ஃபோர்ஸ்லேருந்து லிபரேட் ஆகிற மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. ஸோ இது போல் இன்னும் பல ஜீவாத்மாக்கள் மாட்டிக்கொண்டு இந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களையும் காக்க வேண்டிய ஒரு நிலையில் உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கொதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு கைங்கரியத்தில் நீ வா, எங்களோட வா, பாடி பறை கொண்டு. இந்த நியூஸை, எந்த நியூஸு இப்போ சொல்ல போகிறாங்க, மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்தருள எல்லோர் எம்பாவாய். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன நியூஸை சொல்கிறாங்க, நேற்று பார்த்தோம் அந்த எப்படி ஒரு குதிரை நம்ம அவர் அடித்து அதோடைய கண்ட்ரோல் கொண்டு வராரோ, அதுபோல் மல்லர் அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீரரனும் கூட அவர் சண்டைக்கு போகிறார். இந்த மல்லர் அப்படிங்கிறது ஏன்னா அகெயின் ஒரு கல்லர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதுவே வேத பொருளில் பானீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்களோட வேலை என்னன்னா, இந்த ஜேர்னில டுவர்ட்ஸ் இன்னர் ஜேர்னி, உள்ளுரை பயணத்துல நாம போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எப்படி நம்ம காட்டுல இருந்து திருடனுங்க எட்டி எட்டி பார்ப்பாங்க, அது போல இந்த பாதையில நாம ஒளி அங்க தெரியுதுன்னு நம்ம ஓடிட்டு இருக்கும்போது எட்டி வந்து பார்த்து நம்மளை வந்து போக விடாம இருக்கும்போது அந்த தெய்வம் வந்து அவனை அடித்து துவம்சம் பண்ணி நம்மளை வந்து காப்பாத்துறாரு. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ இது போல நம்மளுடைய பாதையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் அழித்து போடக்கூடிய ஆற்றலாக நமக்குள்ளேயே அந்த கீழ்வானத்தின் ஒளியாக அந்த இறை பரம்பொருள் இருக்காரு. கிருஷ்ண பகவான் நம்மளை காப்பாத்திருக்காரு. ஏன்னா இது போல அவர் முன்னாடி பண்ண விஷயங்களை நான் உங்களுக்கு ஓமையா சொல்றேன், இதை நம்பி வாங்க அப்படின்னு ஆண்டாள் எல்லோரையும் இந்த பாதைக்கு அழைக்கின்றார்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது பதிகம் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. அதாவது இந்த பாடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இறைவன் மனிதர்களில் உள்ள இருளை போக்குபவர். பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல் ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து, இதுதான் உட்பொருள். இங்க பார்க்கும்போது இந்த கோழி, சிலம்பு, ஏழில், இது வெண்சங்கு, பரஞ்சோதி, இதெல்லாம் அகெயின் வந்து இந்த ஒரு உவமை, அதாவது எக்ஸாம்பிள். கோழி சிலம்ப அப்படின்னா இந்த காலையில எழுப்புற அந்த கோழி. ஸோ கோழி அப்படிங்கிறது ஒரு சத்தத்தை ஏற்படுது. அதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து உருவாக போது அந்த விடியலை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அந்த காலை விடியலை நம்ம எப்படி தெரியும், கோழி கூவுனது தான் அப்படிதான் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அதோடைய சத்தமும் குருகு, பறவைகள் எல்லாம். அப்போ இந்த மனிதர்களை காட்டிலும் இந்த மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த விடியல் நன்றாகவே தெரிகிறது. ஏன்னா அவர்களுக்கு மைண்ட் கிடையாது. They are directly driven by the inner force, divine force. நேற்று கூட பார்த்தோம், பரத்வஜர் வந்து அந்த ஒரு பறவைக்கே பரத்வஜ பறவைன்னு தான் பேர். அந்த ரிஷி அந்த மாதிரி வந்திருக்கார், இறைவன் அது மூலமாக தான் வரார். அப்போ இங்க என்ன பண்றாங்க, ஏழில் இயம்பும் வெண்சங்கு எல்லாமே வந்து அந்த 7 ஸ்வரங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஓசையாக இருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து சங்கொலியும் வெற்றியை குறிக்கக்கூடியது. எப்படி வந்து இந்த ஆழ்கடல்ல சங்கு வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, இவ்வளவு அருமையான ஒரு சங்கு வந்து கடலுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, கடல் போன்ற நம் வாழ்க்கையில் நாம் அலை என்ற பல பிணைகளிலும் பிடிப்புகளிலும் மாட்டி அதில் அடித்து 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 ஒரு தூய்மையான ஒரு வெற்றியை பரப்பக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா அது இருக்கு. ஸோ இத்தனை கஷ்டம் அந்த சங்கு அடிபட்டு கஷ்டப்பட்டு வரும்பொழுதுதான் அது இவ்வளோ மிளிர்ந்து கடவுளுடைய கையில இருக்கு, கடவுளை பத்தி பாடுது. ஸோ இது அத்தனையும் அந்த 7 இசையில் வந்து 7 என்பது ரியலைசேஷன், அதாவது கடவுளை உணரக்கூடிய ஒரு எண். அது எண், அதை குறிக்கக்கூடிய ஒரு எண். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கடவுளை நோக்கி ஒரு சங்கேதனமாக இருக்கு. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, அதாவது உயர்ந்த அந்த ஜோதியும் உயர்ந்த கருணையும் அதாவது உயர்வான விஷயமாக அவர் இருக்கிறாரே, அவரை நாங்கள் இப்படி பாடுறோமே கோவில்ல, நீ வந்து கேட்கலையா, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாய். அதாவது உள்ளுக்குள்ள அந்த கடவுள் என்பது நம் உரை கோவில் தான். அங்க இதெல்லாம் கடவுளுடைய தொடுதல் வந்துடுச்சு. ஆனாலும் இந்த பெண் என்ன பண்றா, இன்னும் வந்து அவருடைய அன்பையும் எப்படி வந்து நாராயணன் சிவபெருமான் மீது ஒரு அன்பு, அவர் காட்டின அன்பு மிகப்பெரிய அன்பு. அவர்கள் 2 பேருக்குள்ள உறவு வந்து யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உன்னதமான ஒரு சகோதரத்துவம். அது போன்ற ஒரு நல்ல குணங்களை வந்து உள்ள வந்துடுச்சு. அதனாலதான் இத்தனை அழகான விஷயங்கள் நடக்குது, சத்தம் கேக்குது, எல்லா சிம்பிள்ஸும் உள்ள வந்து நம்ம பாக்குறோம்.
ஆனா நம்ம என்ன நடக்குது, அகெயின் நம்ம ஹேபிட், நம்மளுடைய பழக்கம் இருக்கு. எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சாலும் நல்ல நிலையில போயிட்டு இருந்தாலும் பழைய வாசனை வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் பழைய காலத்துல நம்ம கடவுள்கிட்ட வராத முன்னாடி இருந்த விஷயம் நம்மளை தொடும்போது திரும்பவும் கீழே விழுந்து கடவுளிடமிருந்து தூர போகிறோம். ஸோ இதுதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனாய் பாழையலோர் எம்பாவாய். ஸோ இப்படி காலத்தை முடிக்கக்கூடிய நீ வந்து கடவுளாகவே இருக்கும் அவரை நாம் பாடி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லா கெட்ட விஷயங்களும் வாசனைகளும் நம்மை அழிக்க அந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை கையில் கொண்டிருக்க இறைவனிடம் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அப்படின்னு முடியுது. ஸோ அத்தனையும் ஒரு உள்ளே நம்ம தெய்வம் இருக்கார், வெளியிலேயும் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இரண்டு பேரையும் எப்படி நாம் அணுகுகிறோம், எப்படி நாம் அவர்களோடு கலந்து இருக்கிறோம், எப்படி நம்மளுடைய லைஃப் டைம்ல ஏற்றம் இறக்கம் எதுவும் இல்லாம பேலன்ஸ்டா வாழறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு மாணிக்க வாசகர் காட்டுற ஒரு உயர்வான செய்தி. நாளை பார்க்கலாம். நன்றி.